28:6 வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். போதும் 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 போதும். அவர் இங்கே இல்லை. அவரை ஓய்வு நாள் வாரத்தின் பாருங்க, ஓய்வு நாள் வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போ இயேசுநாதர் அடக்கம் பண்ண இடத்த இந்த இந்த ஸ்திரீகள் தான் முதல்ல தேடி போயிருக்காங்க. ஒரு கைத்தட்டி கொடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை தேடுவதில் முதலிடத்துல இருக்கிறவங்க யாருன்னா ஸ்திரீகள் ஆகிய நீங்க தான். அதனாலதான் ஆண்டவரே முதலாவது காட்சி யாருக்கு கொடுத்தாருன்னா, ஏன்னா நியூஸ் வேகமா பரவணும்னா யாருக்கிட்ட தான் சொல்லணும்? சொல்ல மாட்டீங்களே. நியூஸ் வேகமா பரவணும்னு யார்கிட்ட சொன்னா போதும்? ஆமா, அவருக்கு தெரியும் பாருங்க, அவர் ஞானம் உள்ளவர் பாருங்க. இவங்கிட்ட சொன்னா நியூஸ் வேகமா போயிடும். நம்ம ஆளுகள்கிட்ட சொன்னா போகாது நியூஸ், சொன்னக்கடின்னு உட்காந்துருக்குறாரு. அதனாலதான் அவர் நேர ஸ்திரீகளை சந்திக்கிறார். அப்போ இவங்க போய் தேடுறாங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர் இங்க இல்லை, தம் சொன்னபடியே. அப்போ இல்லாத இடத்துல, தேவன் இல்லாத இடத்துல இன்னைக்கும் ஏராளமான மனுஷங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் இருக்கிற இடம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. தேவன் இல்லாத கல்லறையில, வெறும் கல்லறையில, தெய்வம் இல்லாத கல்லறையில, கடவுள் இல்லாத கல்லறையில, வெறும் கல்லறையில ஒரு கூட்டம் போய் தேடிக்கிட்டு நிற்கிது. தேவன் அங்க இருப்பாரா அப்படின்னா அங்க வசனம் சொல்லுது, அவர் இங்கே என்ன செய்யல, இங்கே இல்லை. எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்க இருக்கிறார் தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. எங்க இருக்கிறார் தெரியுமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள் தேவன் வாசமா இருக்கிறார். தேவன் மனுஷரால் கட்டப்பட்ட கோயில்களிலே வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. தேவன் மனுஷருக்குள் வாசம் பண்ணுகிறவர், நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், நமக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. ஆகையினால தேவன் எங்க இருக்கிறார் தெரியுமா? தேவன் எனக்குள் இருக்கிறார் என்கிறது அந்த உயிர்த்தெழுதல் நற்செய்தி. இன்னைக்கும் பாருங்க, நிறைய மனுஷங்க வெறும் கல்லறையை தேடிக்கிட்டு போறாங்க. எங்கேயோ இருக்குதுன்னு அங்க ஓடி தேடுறாங்க. ஆனா தேவன் அங்க இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆமா, அங்க சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு மகிமை உண்டு, அவர் இங்கே இல்லை. கர்த்தருக்கு எனக்கு ரொம்ப, நான் நேற்று கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த திடீர்னு எனக்கு ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினார். என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 7 பாருங்க. அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, போதும், ஒருவன் தாகமாயிருந்தால் போதும் என்னிடத்தில். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம பலமுறை வாசித்திருக்கிறோம். இது நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு, அதாவது சிலுவைக்கு போவதுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இதுல என்ன போட்டிருக்குன்னா, நல்லா நீங்க கவனிக்கணும், அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். பண்டிகையின் கடைசி நாளில் அப்படின்னா எருசலேம்ல பஸ்கா பண்டிகை நடந்துட்டு இருக்குது. எருசலேம்ல பஸ்கா பண்டிகை நடந்துட்டு இருக்குது. இந்த பண்டிகையில பஸ்கா பலி செலுத்தப்படும். ஆனா இவரு பண்டிகையின் கடைசி நாட்களில் என்ன சொன்னாராம்? சத்தமா சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் பாருங்க, போறோம், என்னிடத்துல வர கடவன், என்னிடத்துல பானம் பண்ண கடவன். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் அந்த எருசலேமில் யெகோவா தேவனை ஆராதிக்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அந்த பண்டிகை நாட்களில் திரளான ஜனங்கள் அங்கே இருந்தாலும் கூட அவங்க ஆன்மீக வாழ்க்கையில், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ஒரு திருப்தி அடையலை. மனுஷன் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு தாகம் இருக்குது. மெய்யான தேவனை தேடும்போது மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அதை தீர்க்கிறவர் சொல்றாரு, இவ்வளோ பேர் கோயிலுக்கு போகிறான் தாகத்தோடு, இன்னும் ஒரு தாகத்தோடு தானே போகிறான் கோயிலுக்கு, இன்னும் அவன் தாகம் தீர்க்கப்படலை. அதனால தான் இயேசு பண்டிகை நாட்களில், விசேஷமான நாட்களில் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறான், பண்டிகைக்கு போயிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு தான் சொன்னார், நீங்கள் யாராவது தாகமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட வந்தா உங்கள் தாகத்தை நான் தீர்க்கிறேன்.
என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவுள். அப்பன்னா பாருங்க, தாகத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில தாகத்திற்காக எத்தனையோ மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வாஞ்சித்து தேவ பிரசன்னத்திற்காக தேவ மகிமைக்காக எங்கேயோ தேடி 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 அலைஞ்சி இன்னைக்கும் ஒரு கூட்டம் எங்கெல்லாமோ போகுது. தன் குடும்பத்திற்காக, தன் குடும்ப முன்னேற்றத்திற்காக, ஆவிக்குரிய சமாதானத்திற்காக, ஆன்மீக வாழ்க்கைக்காக போறாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு ஒருவரே உங்க வாழ்க்கையில திருப்தி, உங்க தாகத்தை தீர்க்க அவரால் மாத்திரமே முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், பண்டிகை நாட்களில் கூப்பிட்டு தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்து நீங்க என்ன செய்யுங்க. அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் திருப்தியை கொண்டு வராது, வீடு திருப்தியை கொண்டு வராது, எதுவுமே திருப்தியை கொண்டு வராது. ஆனா தேவன் ஒரு மனுஷனை எதுவுமே இல்லாட்டாலும் அவனை திருப்தியா நடத்த முடியும். ஆமீன் சொல்லுமா? பொருளாதாரம் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தாது. நம்ம நிறைய பேர் அதுக்காக ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? திருப்தி. அதனால தான் சொன்னாரு, நீங்க தாகமா இருந்தா என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன், நான் உங்க தாகத்தை. அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் தான் அந்த திருப்திங்கிற நிலைக்கு ஒரு மனுஷன் வந்துட்டானா அவன் வெற்றியை நோக்கி பயணிக்கிறான்னு அர்த்தம். அவனுடைய பாதை வெற்றியின் பாதையாக, ராஜ பாதையாக, ஆசீர்வாதத்தின் பாதையாக, தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவனை கர்த்தர் திருப்திப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இல்லைன்னா எதையோ ஒன்று தேடிக்கிட்டே 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 நேரத்தை காலத்தை போக்கி அடிப்பான். நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தீர்மானம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, பெரிய ஒரு உயர்வை, ஒரு பெரிய மேன்மையை, ஒரு பெரிய கனத்தை, ஒரு பெரிய விடுதலையை தேவன் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பாருங்க, நிறைய பேரை நான் பார்த்துட்டேங்க. சபைக்கு வருவோம், அப்படியே அவங்க ரொட்டீனா சில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்க, அதே செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம, ஒரு ப்ராஸ்பரிட்டி இல்லாம, ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரொட்டீனா நம்ம செய்ய வேண்டிய உலக பிரகாரமான வாழ்க்கையில வேலையை நம்ம செய்துட்டு இருப்போம். ஆன்மீக வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, தேவனுக்கு அடுத்த காரியத்துல நம்ம அழைத்த அழைப்புல உறுதியா நிற்கும்படியாக, மனம் திரும்புதல் அனுபவத்துல நிலைத்து நிற்கும். நம்ம அதுக்கு எந்த பிரயாசமும் எடுக்கிறது இல்லைங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி நான் காலைல ஜெபம் பண்றேன், ஒரு மணி நேரம் ஜெபிப்பேங்க, நைட்டு படுக்கும்போது ஜெபிக்கிறேன், வேதத்தை நான் நல்லா வாசிக்கிறேன், எனக்கு தியானம் பண்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லது நான் செல்போன்ல நல்ல செய்திகளை கேட்பேன். அதெல்லாம் காத்தோட போயிட்டு பாருங்க. இன்னைக்கு அதை தேடுறதே இல்லை. அதனாலதான் பாருங்க, அந்த கஷ்டத்துக்குள்ளேயே மனுஷன் உழண்டுகிட்டு கிடக்கிறான். அந்த கஷ்டத்துக்குள்ளேயே, அந்த போராட்டத்துக்குள்ளேயே, அந்த உபத்திரவத்துக்குள்ளேயே உழண்டுகிட்டு கிடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நேரங்களையும் காலங்களையும் வீணடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வளர வேண்டிய நாமம், உயர வேண்டிய நாமம், ஆமீன், விடுதலையோடு இருக்க வேண்டிய நாமம், சந்தோஷம் இருக்க வேண்டிய நாமம், சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் அணைந்து தெரிந்தாங்க பாருங்க. அவன் கூடவே போன கன்மலையை விட்டுட்டான், அவனை நடத்தின மேக ஸ்தம்பத்தை விட்டுட்டான், அவனுக்கு வெளிச்சம் காட்டின அக்னி ஸ்தம்பத்தை விட்டுட்டான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேடுகிறான், தண்ணியை தேடுகிறான், இறைச்சியை தேடுகிறான், தனக்குரியது தேடுகிறான். ஆனா தன்னை அழைத்த தேவனை தேடல பாருங்க. அதனால தான் அவன் கானானுக்குள்ள போகல. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக, ஒரு சமாதானத்துக்குள்ளாக நடத்தத்தக்கதாக கொஞ்சம் உங்க ஓட்டத்தை நிறுத்தி தேவ பிரசன்னத்துக்கு நீங்க வந்தா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை அவர் கட்டுவார். இந்த கலியின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர், எருசலேமே நீ கட்டப்படுவ என்று சொன்னவர், என் குடும்பத்தை நான் கட்டுவதில்லை, என் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். என் வியாபாரத்தை கர்த்தர் தான் கட்ட முடியும், என் தொழிலை கர்த்தர் தான் கட்ட முடியும், என் பிரயாசத்தை கர்த்தர் தான் கட்ட முடியும், என்ன கர்த்தர் தான் என்ன உயர்த்த முடியும். என் குடும்பத்தில் உடைந்து கிடக்கிற கட்டமைப்பை என் தேவன் கட்டுவார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை நாடி வந்தா, உடைந்து பிரிந்து கிடக்கிற உங்க குடும்பத்தை அவரால் மாத்திரமே கட்ட முடியும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவர் கட்டுகிறவர், கட்டுகிறவர், கட்டுகிறவர். அல்லேலூயா. எல்லாம் நம்ம பாருங்க, இதெல்லாம் செய்யறதே இல்லை. அதனாலதான் வசனம் தெரியுது, வசனங்கள் தெரியுமான வசனங்கள் தெரியும், ஆனா அதுல நிக்கிறது இல்லை. வசனம் தெரியும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் தெரியும், ஆனா நான் செய்ய மாட்டோம், தேடுறது இல்லையே, பிறகு எப்படி நமக்கு நன்மை? அப்படி ஒரு மாற்றம் எழும்புறது இல்லை. நம்ம பாருங்க, ஆண்டவருக்காக எழும்புறது இல்லை. ஒரு இன்னும் சொல்லட்டுமா, ஒரு துரும்பு கூட எடுத்து போடுறது இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் நம்மளை? கொஞ்சம் யோசித்து பாருங்க,
கொஞ்சம் எதையாவது செஞ்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஒரு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கீங்களா? ஒரு ஜெப கூட்டம் நடத்துறதுக்கு உங்கள் வீடு திறந்து கொடுத்தது உண்டா? வீட்டுக்கு போதவரை அழைச்சி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அவராக வந்தால் வரட்டும், கூப்பிட்றதில்லை. ஏன்னா அதான் நான் சொன்னோம்ல, வீட்டுக்கு வந்து இதை பார்த்துட்டாருன்னா, வீட்டுக்கு வந்து எதை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னா, இதுக்கே நிறைய பேர் கூப்பிட்றதில்லை. எதாவது சொல்லிட்டாருன்னா, ஆண்டவர் எதை வெளிப்படுத்திட்டாருன்னா, பொல்லாத கிரியைகளை கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? ஒளி நடத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான். அதனால தான் சில பேர் வந்து யாரோடையும் சேர்றதில்லை. ஏன்னா எதாவது கேட்டுட்டாங்கன்னா, எதாவது சொல்லிட்டாங்கன்னா, ரட்சிப்புன்னு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா, இனி கத்தருக்கு தான், இல்லைன்னா வெளியே ஓடிடணும். எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமேன். ஆமாம், இரு மனம் உள்ளவன் குந்தி நடக்கிறான். இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் இல்லை, ஒரே ஒரு காலை தூக்கி யோர்தான்ல ஆண்டவருக்காக வச்சுட்டான். கர்த்தர் உங்க பாதையை செம்மைப்படுத்திடுவாரு. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து ஆசாரியர்கள் கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2 விலகி போனது போல நீங்க உடன்படிக்கையோடு நின்று யோர்தான் கால் வைத்து பாருங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளை தேவன் தகர்த்தெறிய வல்லவராய் இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டி அல்லேலூயா, நன்றி ராஜா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டு, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை சொல்லி வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேரம் திருப்பி கொள்வோம். 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு கூட பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக, நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, நான் வாழ்க்கையில உயிரோடு கூட இருக்கிறவராக, தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக உங்களுக்கு காண்பிப்பாராக. தான் ஒரு ஜீவனுள்ள தேவன் என்பதை உங்களுக்கு காண்பிப்பாராக. அப்போஸ்தலருக்கு தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்த தேவன் உங்க வாழ்க்கையில தேவன் உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பிப்பாராக. அவர்களை திடப்படுத்தினவர், அவர்களை தைரியப்படுத்தினவர், அவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தவர், அவர்களுக்கு அப்போஸ்தலர் பட்டத்தை கொடுத்தவர், அவர்களை ஆசீர்வதித்தவர், அவர்களுக்கு ஊழியங்களை கொடுத்தவர், அவர்களுக்கு ஆத்துமாக்களை கொடுத்தவர், தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக உங்களுக்கு அவர் இன்றைக்கு அவர் தம்மை அநேக திருஷ்டாந்தரங்களினாலே தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக உங்களுக்கு காண்பிப்பாராக. ஆமென். ஆண்டவர் பாருங்க, தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்தாரா, தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்தார்னு போட்டிருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன் பாருங்க, தேவனை வந்து தரிசிக்கணும், தேவ தொடுதலை பெற்றுக்கொள்ளணும், தேவ பிரசன்னத்தில் மூழ்கடிக்கப்படணும், ஆவியில மூழ்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆவியில வந்து அங்கங்க டச் பண்ணிட்டு போறது, ஆவியில மூழ்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆவியில நடக்கிற, ஆவியில வாழுகிற, மாம்சிகத்துல வாழுகிறது உங்க வாழ்க்கையை சோர்வாக்கிரும், பலவீனமாக்கிரும், வாழ்க்கை வெறுத்து போயிடும். அந்த மாம்சிக வாழ்க்கையை விட்டு ஆவி வாழ்க்கையில வந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு ரசனையா இருக்கும், வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமீன் சொல்லுமா. ஒரு காலத்துல வாழ்க்கை மேல வெறுப்பு, தேவன் அறியாத நாட்கள்ல வெறுப்பு, ஏன் வாழணும், எதுக்கு ஓடுகிறோம், என்னத்துக்காக அப்படி. ஆனா இப்போ அப்படி இல்லை, ஒரு நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமீன். வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எனக்காக ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்துவதற்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்கிற நித்திய நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து சும்மா இல்லைங்க, அநேகருக்கு தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக என்ன செய்தாராம். இந்த ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ரட்சிப்பு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய, நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன், ரட்சிப்பு என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய விசேஷமானது, விலையேற பெற்றது. ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. சபைக்குள்ள வந்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. சபைக்குள்ள வந்து 10 வருஷம் வந்து ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. இன்னும் தேவனை தேடணுங்கிற உணர்வு இல்லாதவங்க இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஆராதனையை விட மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க உபவாசத்துக்கு வருவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க ஜெபத்தை நாடுவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க வேதத்தை வாசிப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க சபை கூடுகையை விட மாட்டாங்க. இதுதான் ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்து நிற்பதற்கான அடையாளம். எனக்கு சபைக்கு வருவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி தடையா இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி போராட்டமா இருக்கிறது, எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை அப்படின்னா இங்க ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அதனால தான் நான் சொல்றேன், 2 காரியம் அதுல பைபிள்ல பாருங்க, ரட்சிப்புல ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. 2 அப்போஸ்தலர் 3:20 வாசிப்போம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வேகமா வாசிங்க. வாசிங்க பிரதர். உங்கள் பாவங்கள், பாருங்க, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை நீங்க நல்ல கவனிங்க. உங்க பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்க மனம் திரும்பினா என்ன செய்வீங்க அப்படின்னா குணம், ஹீல். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது ஹீல் வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, சுகவாழ்வு. வாழ்க்கையில நீங்க சரீர ஹீல் வேறங்க. இங்க கவனிங்க, அதை எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்க திரும்ப என்ன செய்யுங்க, வீட்டில் போய் வாசிங்க. அதை பாருங்க. நீங்க உங்க பாவம் நிவர்த்தி செய்யப்படணும், நீக்கப்படணும் அப்படின்னா, முற்றிலும் அது விளக்கப்படணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா மனம் திரும்பி நீங்க குணப்படுங்க, குணமாகுங்கள். வாழ்க்கையில குணமாக, ஆத்மாவில் ஒரு குணம், சிந்தனையில ஒரு குணம், ஹீல். சிந்தனையில ஒரு பொல்லாத சிந்தனை, தேவையில்லாத சிந்தனை, சினிமா நடிகர் சிந்தனை, சினிமா நடிகை சிந்தனை இல்லையா, தேவையில்லாத சிந்தனை, அதுலயே தான் நம்ம நாட்டம் போயிட்டு இருக்குது. அதில் நம்ம நாட்டம் செல்போன் எடுத்து அதிலேயே படுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கரப்படுத்திக்கிட்டு, நமக்கு ஜெபிக்கிற சிந்தனை நம்மளை விட்டு போயிட்டு, தேவனை தேடுகிற வாஞ்சை நம்மளை விட்டு போயிட்டு, ஆண்டவர் மேல இருந்த தாகம் போயிட்டு, ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியம் போயிட்டு, ஆண்டவர் மேல இருந்த பற்று போயிட்டு, இப்போ எப்போ பார்த்தாலும் செல்லை எடுத்து பைத்தியக்கார மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்மால். எடுக்கிறது இப்படி வைக்கிறது, அப்புறம் இதை எடுக்கிறது இப்படி பார்க்கிறது, அப்புறம் இதை எடுக்கிறது, இவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் நம்மளை சேர்க்கணும். அடிமைப்படுத்துது பாருங்க அந்த செல்போன் பாருங்க. அதனாலதான் இதில் ஆண்டவர் சொல்ற, நீங்க மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி என்ன செய்யுங்க, ஹீல். வாழ்க்கையில ஹீல் வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. பிள்ளைகளை குறித்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என் வருமானத்தை குறித்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவன் போதுமானவராக, நிறைவானவராக, நல்லவராக, கைவிடாதவராக இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நானும் என் பிள்ளைகளும் இந்த பட்டணத்தில் அற்புதமாக அடையாளமாக இருப்போம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னை நீடித்த நாட்களாய் என்னை திருப்திப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். ஆகையினால என் குடும்பத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, சொல்ல முடியுமா? என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கவலை இல்லை, சொல்ல முடியுமா? என் ஆரோக்கியத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, சொல்ல முடியுமா? எனக்கு பொருளாதாரத்தை குறித்து கவலை இல்லை, சொல்ல முடியுமா? அதுதான் ஆரோக்கியமான வாழ்வு, அதுதான் சுகவாழ்வு. அந்த சுகவாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தேவன் பாவ நிவர்த்தியை செய்யும்படி நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். கை தட்டி ஆமென். பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப லேவியராமம் 27 பாருங்க, ஒரு அருமையான வசனம் பாருங்க. லேவியராமம் 27 லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள், வசனத்தை அப்படி நிதானிச்சு வாசிங்க சிஸ்டர். நீங்க உங்களை பாருங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்கணுமா, நாம பரிசுத்தப்படுத்தணுமா? ஏங்க என்ன பார்த்து என்ன பாருங்க, நம்ம பரிசுத்தம் என்பது யார் கொடுக்கணும்? இல்ல யார் கொடுக்கணும்? நீங்க சொல்லுங்களேன், யார் கொடுக்கணும்? பரிசுத்தம் என்பது யார் கொடுக்கணும்? பைபிள்ல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற, இன்னொன்னு சொல்றாரு, நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்க என்ன செய்யுங்கிறாரு, நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீ பரிசுத்தரா இருந்தா நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். விளங்கி போச்சா? விளங்கி இருக்குதா? அப்ப இது யாரோட டியூட்டி? இது யாரோட வேலை? சொல்லுங்க, இது யாரோட வேலை? இது என்னோட வேலை. என்னன்னா பரிசுத்தப்படுத்தணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இருக்குன்னு அதை யார் தான் விடணும்? சிகரெட் எடுத்து இப்படி வாயில வைக்கிறோம்னா அவர் இப்படி கையை பிடிச்சி இப்படி இழுக்க மாட்டார். நீ பிடிச்சிடாத, எடுத்து இப்படி குடிக்கிற அப்படின்னு ஆண்டு இப்படி கையை பிடிச்சி இழுக்க மாட்டார். பிடிச்சிடாத. என் ஆவி மனுஷனோடு என்ன செய்யாது? நீங்க நல்ல கவனிங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் தலையிட மாட்டார். சொந்த காரியத்துல நானுமே அப்படிதான். ஒருவருடைய தனிப்பட்ட காரியத்தில் ஒருவர் எனக்கு இடம் கொடுத்தா தலையிடுவேன், இல்லைன்னா நான் தலையிட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலிருந்து தேவன் பாருங்க, ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் தலையிடுவதில்லை. அவர் சத்தியத்தை சொல்லுவார். ஏப்பா, இந்த ஒரு கனி இருக்கு, இதை புசிச்சா உனக்கு நன்மை, இதை புசிச்சா, அப்ப யுவர் சாய்ஸ், நீ தேர்ந்தெடுத்துக்கப்பா, உனக்கு ஞானத்தை தாரேன், புத்தியை தாரேன், அறிவை தாரேன், நீ தேர்ந்தெடுத்துக்க. இல்லப்பா, நீ இதை புசிச்சிருவேன், நான் இந்த பணத்தை நான் ஒளிச்சு வைக்கிறேன், இந்த மரத்தை நீ புசிச்சிருவேன், அவருக்கு தெரியுமா தெரியாதா?
அப்போ ஏன் நம்ம முன்னாடி எப்போ முன்னாடி பரிசுத்தம் இருக்கு, பாவம் இருக்கு, நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கிடலாம். நான் வேணும்னா பரிசுத்தத்தை தேர்ந்தெடுப்பா, நான் வேண்டாம்னா நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அப்ப நான் சொல்றேன், எனக்கு இந்த உலகத்துல இயேசு தான் தேவை. அல்லேலூயா, ஆமென். எந்த சமாதானமும் நிரந்தரமானது அல்ல, எந்த நிம்மதியும் நிரந்தரமானது அல்ல, எந்த விடுதலையும் நிரந்தரமானது அல்ல. ஆனா இயேசு ஒருவரே நிரந்தரமான சமாதானத்தை, நிரந்தரமான நிம்மதியை, நிரந்தரமான ஆறுதலை தரக்கூடிய ஒருவர் உண்டானால் அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அதனாலதான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவன் எனக்காகவே எழுந்தார். ஆமென் சொல்லமா? அதனாலதான் யோவான் சொல்ற, யோவான் சானகன் இருக்கார் இல்லையா, அவர் ஃபீல்டுல அவர் யோர்தான் நதி கரையில ஞானசானம் கொடுத்தாராம். பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் ஞானசானம் எடுக்க வராங்க. ஞானசானம் எடுத்தாச்சு என்னாச்சுன்னு அர்த்தம், தேவனை ஏற்றுக்கொண்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யார்? அப்படின்னா என்ன சொல்லார் வர்றாருன்னா, எப்ப நீங்க ஞானசானம் எடுக்க வர யாருப்பா, கோபத்திலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு. அப்போ ஞானசானம் எடுக்கலாம்னு கோபம், தேவனுக்கு கோபம் வருங்கிறது அவர் சொல்றாரு. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களை வகை காட்டினது யாரு? நீங்க ஆபிரகாமுக்கு குமாரன்னு சொல்லாதீங்க, தேவன் ஆபிரகாமுக்கு கல்லுகளினால பிள்ளைகளை உண்டாக்க வல்லவரா இருக்கிறார் அப்படி சொல்லுவாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ரட்சிக்கப்பட்டதற்கு ஏற்ற உங்க வாழ்க்கை இருப்பதாக, ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உங்க வாழ்க்கை இருப்பதாக, ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய உங்க ஆக்டிவிட்டி இருப்பதாக. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். ஆமீன் சொல்லமா? வேற ஏதாவது கொடுங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, ஒரு டெஸ்ட் வேணா நீங்க சொன்னீங்க, நீங்க அனுமதி கொடுத்த ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். சிஸ்டர், உங்களை இந்த சிஸ்டர் இப்படி சொன்னாங்கன்னு நம்ம சொன்னோம்னா இங்க சொல்லிட்டோம்னா வைங்களேன், கொலையே நடக்கும். இவங்க யாரு? இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்க யாரு? பைபிள் விட்டு வரவங்க. இவங்க யாரு? சபைக்கு வரவங்க. சிஸ்டர், உங்களை பார்த்து அந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த நிமிஷம் இங்க கொலை விழுந்துரும். ஏன்னா பொறுமை கிடையாது, சகித்து கொள்ளுறது கிடையாது. அப்படியா சொல்லிட்டாளா? அவளை பத்தி நான் சொல்லட்டுமா? அவ ஒண்ணுதான் சொன்னா, என்கிட்ட 7 இருக்குது. நீ கிறிஸ்தவ, நீங்க கிறிஸ்தவர். அதல்லங்க, அதல்லங்க. யோசேப்பு சகித்து போனார் பாருங்க, செய்யாத குற்றத்துக்கு அடிக்கப்பட்டார் பாருங்க இயேசு கிறிஸ்து. அதுதான் கிறிஸ்தவம். அவனுக்குள்ள கிறிஸ்து வாசமா இருப்பார். எதிர்க்கிறது கிறிஸ்துவின் ஆவி அல்ல, அது வேற ஆவி. அமைதிப்படுத்தி கொண்டு அமைதியா இருப்பது கிறிஸ்துவின் ஆவி. கடல் கொந்தளித்தாலும் அமைதியா இருக்கிறார் பாருங்க, அது கிறிஸ்துவின் ஆவி. கடலே கொந்தளிக்குது, காற்று வீசுது, படகு கவர போகுது, எல்லாரும் சாக போகிறான். இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டும், அமைதியா இருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில அப்படி நீங்க இருந்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு இருக்க அந்த அபிஷேகத்தை கத்த தரட்டும். ஆண்டவர் என்ன அழைச்சது ஒரு பக்கம், 2000 வளைச்சாரு. இன்னும் திரும்ப நான் உன்னை அழைக்கிறப்பான்னு சொல்லலை. அந்த ஒரு சொல்லுக்காக 24 வருஷம் ஓடிட்டு இருக்கிறேன். அந்த ஒரே சொல்லுதான், உன்னை அழைச்சம்பா, நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்ற வரைக்கும் நான் ஓடி இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை குறித்து என்ன பேசல, அதுக்காக நான் அதை விடல, அதுக்காக நிறுத்தல. அவர் சொன்ன சொல் மாறாதவர், தாம் சொன்னபடியா உயிர் திறந்தவர். ஆகையினாலே ஒரு முறை பேசினதை மறுபடியும் திருத்தி பேசுகிறவர் அல்ல. நான் எடுத்த தீர்மானத்தில் சாகிற வரைக்கும் நீ மரண பரியந்தம் உண்மையா இரு என்று வேதம் சொல்லுகிறபடி எடுத்த தீர்மானத்தில் செய்த பொருத்தனைகளிலே ஆண்டவர் கண்டு சொன்ன வார்த்தைகளிலே மரண வரைந்த உண்மையா இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை தேவன் தருவாராக. தலைக்கு மேல கை தட்டி, நான் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை அவருக்காக, அவருக்காக, அவருக்காக. என் கண்கள் மூடப்படும் போது இதை நான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நிறுத்தல, முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று வீர முழக்கத்தோடு கூட இந்த பூமியை விட்டு நான் கடந்து போவேன் என்று சொல்றவங்க கைகளை தட்டி, இமைக்காக அல்ல கிறிஸ்துவுக்காக, இம்மைக்காக வாழுகிறவன் பரிதவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்துக்காக நம்ம வாழ அழைக்கப்பட்டவங்க அல்ல. எல்லாரும் சொல்ல, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உலகத்துக்காக நம்ம வாழ அழைக்கப்பட்டவங்க அல்ல.
உன்னதமான தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள் கை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் குடும்பம், என் சம்பளம், என் வருமானம், இதே காலத்தை ஓட்டிடாதீங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் திட்டத்திற்காக, அவர் ராஜ்யத்திற்காக நான் எதையாகிலும் செய்ய இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. எலும்பி பிரகாசிங்க. எலும்பு சீயோனே, நீ எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று எழுதியிருக்கிறபடி நீங்க எலும்ப கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ஒரு காலை யோர்தான்ல வைத்தா அது ரெண்டா பிளக்கும். முதலாவது நீங்க கைய வைங்க. முதலாவது செங்கடலை பார்த்து நீங்க கரத்தை நீட்டுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. மரித்து அடக்கமானப்பட்ட இயேசு உயிர் தெழுந்தார். இந்த உலகத்தில் உயிர் தெழுந்த தேவனா இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார்னு பவுல் அப்போஸ்தலர் பாருங்க அன்னைக்கே பிரசங்கம் பண்ணிக்கிறார். நம் ஆண்டவர், நம் ஆராதிக்கிற தேவன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் உயிர் தெழுந்தவர், உயிரோடு கூட எழுந்தவர். கை தட்டி ஆமென். இந்த நம்பிக்கை தாங்க நமக்கு வேணும். ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கலாத்தியர் நினைக்கிறேன். கலாத்தியரா பிலிப்பியரான்னு தெரியலையே. 3:10 வாசிங்க. 3:10. கலாத்தியரா பிலிப்பியர்? அந்த வசனம் எது? எந்த புஸ்தகம்? பிலிப்பியர் 3:10 வாசிங்க. பிலிப்பு 3:10. இப்படி இப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, எல்லாரும் சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின், அவர் உயிர் தெழுந்ததுனால ஒரு வல்லமை வெளிப்படுது பாருங்க. வல்லமை வெளிப்படுது. உயிர்த்தெழுதல் என்ன இருக்குது? வல்லமையும் அவருடைய பாடுகளையும் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்காக அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பாகி பாருங்க. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. எப்படியாகிலும் பாருங்க, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும். அப்போ உயிர்த்தெழுதலுக்கு ஒரு தகுதி இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. தகுதி இருக்கா இல்லையா? தகுதி இருக்கா இல்லையா பிரதர் சிஸ்டர்? அவர் சொல்றாரு, அவருடைய மரணத்துக்குள்ளாகி நான் எப்படியாகிலும் நானும் மரித்து உயிரோடு கூட எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அதுக்கு ஒரு இது இருக்குது பாருங்க. அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. எல்லாரும் உயிர் தெழுந்திட முடியாது பாருங்க. எல்லாரும் உயிர் தெழுந்திட முடியாது. ஆனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதிக்காக தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் குப்பையாக, நஷ்டமாக, பாவத்தை குப்பையாக, நஷ்டமாக எண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? நான் எப்படி ஆகிலும் உயிரோடு கூட எழும்பணும். எப்படி ஆகிலும் உயிரோடு எழும்பணும். எப்படி ஆகிலும். அதுல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன். அப்ப இயேசு எதுக்கெல்லாம் மரித்தாரு பாருங்க. எதுக்கு மரித்தாரு? எதுக்கெல்லாம் மரித்தாரு? பாவத்துக்கு மரித்தாரா? சாபத்துக்கு, தரித்திரத்துக்கு, பொருளாசைக்கு, இப்படி நீங்க சொல்லிட்டே போல எல்லாத்துக்காக மரித்தார். அப்ப அதைத்தான் பவுல் சொல்றாரு, அந்த மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நானும் என்ன செய்யணும்? மரித்து நானும் உயிரோடு கூட எழுப்பப்படுவதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் குப்பையாக, நஷ்டமாக எண்ணுகிறேன். தலைக்கு மேல கை தட்டி. அப்போ உயிர் தெழுதலுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. எல்லாரும் உயிர் தெழ முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். கைதட்டி ஆமென். கிறிஸ்தவம் என்பது பாருங்க ஒரு தகுதி இருக்கிறது. கைதட்டி ஆமென் சொல்லுமா. அப்ப பாருங்க ஒரு தகுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமா, ஒரு தகுதி, ஒரு டெடிகேட் லைஃப் உள்ள ஒரு போறாரு. நான் எப்படி ஆகிற அவரோட உயிரோடு கூட எழுப்பப்படணும். நான் தகுதி உள்ளவன் ஆகணும். அதற்கு என்ன நான் தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட நிறைய நான் அர்ப்பணிப்பு பார்த்துருக்கிறேன். நாளுக்கு நாள் அவங்க கிறிஸ்துக்களை வளருவாங்க. இப்போ அப்படி இல்லை. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உலகம் வளர்ந்துகிட்டு இருக்குது. உலகம், ஏன்னா உலகம் வந்து கவர்ச்சிகரமான உலகம் இழுக்குது அவங்களை.
ஏமாந்து போறவங்களும் இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா நான் சொல்றேன், யாரும் நம்மளை வஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உயிர்த்தெழுதல்ல நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. அவருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கிறது. அவரோடு கூட ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அவருக்காக தியாகம் பண்ணுகிற மக்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சாதாரணமானதில் விலையேறு பெற்ற உயிர்த்தெழுதலிலே நமக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்க. கைத்தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஒரு தகுதியை சொல்றாரு, என்ன நான் தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்கிறார். நான் என்ன தகுதிப்படுத்துகிறேன். அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் குப்பையா எண்ணுகிறேன், நஷ்டமா எண்ணுகிறேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு இயேசு போதுமானவராக இருக்கிறாருங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இந்த உலகத்துல இயேசுவை தவிர வேற யாரும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுமா. அவர் உங்க வாழ்க்கையில நீங்க இருக்க வேண்டிய இடத்துல தேட வேண்டிய நேரத்தில் தேடுனா அவர் உங்க வாழ்க்கையில போதுமானவராக மன நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டாரு. உங்களை தனியா விட மாட்டாரு. உங்க கூட இருப்பாரு. அதை நீங்க உங்களால உணர முடியும். உங்க கரம் பிடித்து நடப்பதை உங்களால உணர முடியும். உங்களை தூக்கி சுமப்பதை உங்களால உணர முடியும். உங்க தேவையை சந்திப்பதை உங்களால அனுபவிக்க முடியும். உங்களோடு கூட பயணிக்கிறது உங்களால உணர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனையோ ஆபத்துகளுக்கு விலக்கி என்னை பாதுகாத்து வருகிற தேவன், எத்தனையோ இக்கட்டுகளுக்கு இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து வருகிற தேவன். இந்த பட்டணத்தில் எவ்வளவோ எதிர்ப்புகளும் போட்டிகளும் பொறாமைகள் இருக்குது. இவைகள் மத்தியில் என்னை வெட்கப்படுத்தாமல் என்னை கைவிடாமல் என்னை நடத்தி வந்த தேவன் உங்களையும் வெட்கப்படுத்தாமல் கைவிடாமல் நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். நான் பிரசங்கிற தேவன் உங்களை நேசிக்கிறபடியினாலே அவர் சமூகத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ தடைகளை தாண்டி நீங்கள் இன்றைக்கு வந்தது தேவ சித்தம். அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு என்று சொல்றவங்க கைகளை தட்டி ஆமென். அவர் உன்னை ஒருபோது வெறுப்பதில்லை, ஒருபோது உன்னை அவர் தள்ளுவதில்லை. உண்மையில் அவர் அன்பு வைத்து உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கிறார். அவர் இன்னும் நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து அல்லாத ஒரு வாழ்க்கையை நான் சொல்றேன், என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சில பேர் எல்லாம் சர்வசாதாரணமாக வீட்டில் இருப்பாங்க, வேற ஆராதனைக்கு போகாம ஆராதனையை விட்டுட்டு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நான் நினைப்பேன், ரட்சிப்பு அவங்க இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ரட்சிப்பு என்ன செஞ்சுட்டாங்க? அந்த 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 உணர்வு போயிட்டு, அந்த தாகம் போயிட்டு, அந்த வாஞ்ச. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்னால் ஆராதனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க? இந்த பெனிட்டாவில் நான் பல நாட்களில் நான் அவள்கிட்ட பேசியிருக்கிறேன். அவள் சொல்லுவான், அண்ணா நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகலாமா? ஏம்மா போக வேண்டிய எனக்கு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன்ட்டு ஏன் கேட்குறேன்? இல்லை, நான் அது ஞாயிற்றுக்கிழமையாக வருதுண்ணே, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னம்பா. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைண்ணே. இப்படி நான் நிறைய சகோதரிகளை பார்த்துருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை விட்டவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அதுதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நீங்கள் கடைசி அவர்கிட்ட தான் வரணும். நம்ம அவர்கிட்ட தான் வந்தாகணும். இந்த உலகத்தில் நமக்கு நன்மை செய்ய, நமக்கு அற்புதம் செய்ய, நம்மளை காப்பாற்ற, நம்மளை விடுவிக்க அவரை தவிர இந்த உலகத்தில் வேற கதி இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் தலைக்கு மேல கை தட்டி, அவரை தவிர எனக்கு வேற கதி இல்லை, அவர் தான் எனக்கு, அவர் தான் பரிகாரி, எனக்கு அவர் தான் தீர்வு, எனக்கு அவர் தான் எல்லாமே என்று சொல்றவங்க, என் கண்ணீருக்கு பதில் அவர் ஒருவர் தான் தர முடியும். என் அங்கலாய்ப்பை கேட்கிறவர், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், என் குறையை அறிந்திருக்கிறவர், என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவர் அவர் ஒருவர் தான்.